அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Feel the nature. இலை பீச் meadow sound கடலூர் by Taranam Homes. காலையில் ஏஞ்சனும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிடுங்க. சும்மா பெட்ஜெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். அடிப்பகுதி எது மேல் பகுதி எதுன்னு தெரியாமல் சில பேர் அப்படியே போத்திக்கிங்க. காலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் தலைக்கணும். இருக்கிறதுலே நம்ம முடி வளர்ச்சி கருஞ்சீரகம் தான். தாமரை தண்டோடைய அடிப்பகுதியில் அதை காய வச்சுக்கணும். ஏன் அதுன்னு கேட்டேன். நான் வெள்ளரி பழம் கூட விதையோட ஜூஸை போடுங்க, கிருணி பழம் விதையோட ஜூஸ் போடுங்க. கத்தி சொல்லி தொண்டை தான் வத்தி போச்சு. அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாம் இருக்கும். கருஞ்சீரகத்தை லேகியம் பண்ணி சாப்பிடும். கஞ்சி தண்ணியில் தான் சீக்கா போட்டு அரக்கு போட்டு தலை போகணும். இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல். இப்போ சமீபத்தில் வந்து நம்ம இந்த பொல்யூஷன்னாலேயோ வெயில்னாலே நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடர்த்தி இல்லை, என் முடி வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முடியை பார்த்துக்கிறதுக்கு நம்ம உணவில் வந்து என்னெல்லாம் சேர்த்துக்கலாம்? உணவை விட ஃபஸ்ட் டைம் நம்ம வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெரும்பாலும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் கொஞ்சம் முடி நிறையா தான் இருக்கும். அது என்ன ஜீன், அது அவங்கவுங்க பரம்பரை பொறுத்து. ஆனால் நான் நிறைய எண்ணெய் தேய்ச்சி சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து வாரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஏன்னா அது நம்ம உடம்புக்கும் சரி, நம்மளுடைய மண்டை வந்து சூடு ஏறாமல் இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப புத்திசாலி. அவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டு இது வரைக்கும். கஞ்சி தண்ணியில் தான் சீக்கா போட்டு அரக்கு போட்டு தலை போகணும். இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல் எவ்வளோலாம் நம்ம யூஸ் பண்ணது ஈஸின்னு போகிறோமோ அவ்வளோ நமக்கு தான் பிரச்சனை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே அரக்கு நல்லெண்ணெய் காலையில் ஏஞ்சனும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிடுங்கப்பா. அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே ஆயிடுது. காலையில் எழுந்தோன்னா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ வேணால் சிஸ்டம் ஒர்க் பண்ணுங்கள், லைட்டில் நில்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் குளிர்ச்சியாக கண்ணுக்கு பசுமையாக கண்ணை பாருங்கள். உங்கள் கண் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பசுமையாக பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய முடி, உங்களோட பிரெயின். தயவுசெய்து மூளையை சூடு பண்ணாதீங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அவங்கவுங்க சைடில் பிரச்சனை. நமக்கு மேலே எல்லாமே நடக்கிறது இருக்கும். ஆனால் நம்மளை வந்து முடியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுத்தவங்க சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக தலைக்காணி உரையே வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மாற்றணும். மாதக்கணக்காக ஒரே தலைக்காணி போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. தயவுசெய்து யாராக இருந்தாலும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பெட்ஷீட் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி. முக்கியமாக பெட்ஷீட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். அடிப்பகுதி எது மேல் பகுதி எதுன்னு தெரியாமல் சில பேர் அப்படியே போத்திக்கிங்க. காலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் தலைக்குங்க. எல்லா நேரமும் நான் காலை க்ளீன் பண்ணுறேன். நம்மளே மீறி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். சின்னதாக ஒரு ஹேர் பின், சின்னதாக ஒரு சேஃப்டி பின், இது கால் பகுதிக்கு சேஃப்டி பின், இல்லைன்னா தலைப்பகுதிக்கு ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கணும். இல்லையா அந்த தலைக்காணி உரையும் இருந்தாலும் சரி, நம்ம பெட்ஷீட் இருந்தாலும் அந்த பெட்ஷீட்டுக்கு முனையில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது நம்மளோட தலைப்பகுதி. அந்த முடிச்ச தொட்டோன்னே இதுதான் நம்ம தலைப்பகுதி, இது கால் பகுதி போயிட போகுது. ஒரு சோப்பு 2 ஒரே சோப்பு 4 பேரும் போட்டு குளிக்காதுங்க. ஒரு சோப்பை 2ஆக கட் பண்ணி, இருந்தால் நீ 2 பேர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இது 2 பேர் யூஸ் பண்ணிங்க. 10 ரூபா சோப்பு டப்பா தானே, 4 சோப்பு டப்பா வாங்க தேவையில்ல. 2 சோப்பு டப்பா வாங்கினா 2 மூடி ஒன்று தடி ஒன்று வரப்போகுது. இதில் ஒரு சின்ன சோப்பு, அதில் ஒரு சின்ன சோப்பு போட்டுக்குங்க. அப்படி சோப்பை மாற்றி போடாதீங்க, ஷாம்பு போடாதீங்க. ஓகேவா? கருஞ்சீரகத்தை பற்றி நான் சொன்னேன். இருக்கிறதுலே நம்ம முடி வளர்ச்சி கருஞ்சீரகம் தான். அதே மாதிரி ஆளி விதை எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வச்சு நீங்கள் வந்து தலைக்கு ஃபேஸ் போட்டுறீங்களோ, செவ்வாழை தோலை தானே தூக்கி போடுறோம். அந்த தோலை நல்லா அரைச்சி பேக் மாதிரி போடுங்க. முட்டை மஞ்சக்கரு எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு போடுங்க. அதெல்லாம் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கருஞ்சீரகம் ஆயில் தாண்டாமல் அதை எப்படி செய்யணும்னா, கருஞ்சீரகம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே பகுதி வெந்தயம், மருதாணி பூ இருந்தாலும் சரி, மருதாணி இலை இருந்தாலும் சரி, பூ இலை 2த்துக்கும் ஒரே பவர் தான். ஸோ ஏன் நான் பூ போட சொன்னால், நம்மளை அந்த இலையோட பூவோட வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறது. எப்பயுமே வந்து சமையல் கூட வாசனையாக இருந்தால் நல்லா இருக்கணும். அதில் உப்பு டேஸ்ட்டு காரம் நல்லா கரெக்டாக இருந்தால் வாசனை கரெக்டாக வந்துடும் இல்லையா? அது மாதிரி தான் இதில் கொஞ்சம் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெந்தயம் உடம்பு சூட கரைக்கும். கருஞ்சீரகம் நம்மளுடைய மயிர் கால்கள் இருக்குல்ல, அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கடா, ஹேர் ரூட். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டானிக் மாதிரி. ஸோ
ஸோ வெளியில் இருக்க கெமிக்கல்ஸ் நிறுத்திட்டு தயவு செய்து கருஞ்சீரகம் ஆயில் ரொம்ப ஈஸிடா. இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வாசனைக்கு தான் வெட்டி வேறு தவிர வெட்டி வேர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். வெட்டி வேர் இல்லாமல் இந்த 3 ஐட்டமே போதும் உங்களுக்கு. இது முடிச்சதுன்னா நீங்கள் இந்த தாமரை தண்டோடைய அடிப்பகுதியில் அதை காய வச்சுக்கணும். ஏன் அதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஆகாய தாமரை சொன்னேன், அந்த ஆகாய தாமரை கட் பண்ணி காய வச்சு போட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ஆயில் ரெடி பண்ணோன்னா வெயிலில் காய வச்சு டைரக்ட் வெயிலில் காய வைக்காமல் வெயில் வந்து அந்த இடம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த இடத்துல பரவி போட்டு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஆயிலை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். இதெல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் சூடு ஏறட்டும், மூடி வச்சுட்டுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும், மறுநாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து இதில் சம்மங்கி விதை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சம்மங்கி விதை போடுறது சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம சின்ன விஷயங்களை கவனிச்சா நம்மளுடைய உடம்புல பெரிய விஷயங்கள்லாம் மாற்றங்கள் உருவாயிடும். நம்மளுடைய நகமும் முடியும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை சொல்லுமா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தானடா. இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே நிறைய பாக்ஸில் போட்டுலாம் நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போ நிறுத்திட்டேன். ஏன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஆயிலெலாம் நிறுத்தி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணிட்டு தான். பட் இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் என்னெல்லாம் போடணும்னு சொன்னீங்க, என்னெல்லாம் சாப்பிடலாமா? இந்த விஷயங்கள்லாம் இந்தந்த டைமில் சாப்பிட்டா முடிக்கு நல்லா இருக்கும். எப்பயுமே எல்லாருக்கும் சொல்கிறது தான், முடிஞ்ச வரைக்கும் பாலை நிறுத்திட்டு பால் ஆடையில் வந்து எடுத்து நிறைய வெஜிடபிள் சேலட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து பாலுக்கும் பால் அடைக்கு என்ன வித்தியாசம்னா, பால் ஆடையில் வந்து மேலே அந்த கொழுப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். கொழுப்புனா உடம்புக்கு ரொம்ப பால் ஆடையில் வர கொழுப்பு வேறு, பாலில் காய்ச்சி வர்றது வேறு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பால் ஆடை எடுத்துகிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் கலந்துங்க. நிறைய பழம் சாப்பிடுங்க. ஜூஸ் சாப்பிட சொல்லலை நான், பழத்தை மென்று சாப்பிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சின்ன திராட்சை அதுவும் கொட்டை இருக்கிற திராட்சை சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. முடி வளருமா? ஆமாண்டா. திராட்சை சாப்பிட்டாவா? அந்த விதையோடு சாப்பிடணும். எல்லோரும் என்ன செய்வீங்க ஃபஸ்ட்டு? மாதுளம்பழத்தை என்ன செய்வீங்க? முன்னாடியே விதை இல்லாமல் அரைச்சி விதையோடு சாப்பிடணும். நான் வெள்ளரி பழம் கூட விதையோட ஜூஸை போடுங்க, கிருணி பழம் விதையோட ஜூஸ் போடுங்க. கத்தி சொல்லி தொண்டை தான் வத்தி போச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எந்த ஒரு விதை பகுதியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த விதை பகுதி தான் நாளைக்கு ஒரு மரமோ ஒரு செடியோ வளரும். அப்போ அதில் எவ்வளோ சத்து இருக்கும்னு ஏன் யோசிக்க மாட்டேறீங்க? ஏன்னா மாஸ்டர் ஷெஃப்பில் கேட்டாங்க, எப்படி நீங்கள் வெள்ளாம்பழத்தை எடுத்து அதில் அல்வா செஞ்சுட்டு அந்த வெள்ளாம்பழத்தை விதையை எப்படி எங்களுக்கு நெய்யில் பொரித்து மேலே வைக்கணும்னா, விதை கொட்டை இதுவுமே புளியாங்கொட்டை தோல்லே நான் ஜூஸ் எல்லாம் போடுவேன், துவையெல்லாம் செய்வேன் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே புதுசாக யோசிப்போம் ஒரு வாட்டி. ஸோ அந்த விதையில தான் அவ்வளோ சத்து இருக்கு. அதுதான் சொன்னேன், ஒரு மரத்தை உருவாக்குறது இந்த ஒரு விதை தானே, அதில் தான் அவ்வளோ சத்து இருக்கு. சூப்பர். அப்புறம் கருஞ்சீரகத்தை பற்றி சொன்னீங்க, கருஞ்சீரகத்தை எப்படி உணவில் சேர்த்துக்கலாங்க? நான் கருஞ்சீரகம் குழம்பு சொல்லியிருக்கேன், கருஞ்சீரகத்தில் வந்து ரசம் சொல்லியிருக்கேன், கருஞ்சீரகத்தில் தேநீர் போட்டு சாப்பிட்லாம், அப்புறம் கருஞ்சீரகத்தில் லேகியம் பண்ணி சாப்பிட்லாம். இவ்வளோ ஐட்டம் இருக்குது. லேகியம் எப்படி பண்ணுறது? கருஞ்சீரகம் லேகியம் வந்து கொஞ்சம் ஓமம் சேர்க்கறது, அரிசி திப்பிலி சேர்க்கணும், சுக்கு சேர்க்கணும், நெய் பசு நெய் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு வறுக்கணும். வறுத்துட்டு பொடி பண்ணி சலிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஸ்லோ குக்கிங்கில் எடுத்து அதுக்கப்புறம் வெண்ணெய் சேர்ப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க. இப்போ நல்லெண்ணையும் சேர்க்கலாம், வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து அது வந்து லேகியமாக ரெடி பண்ணி சாப்பிட்றோம். இது எத்தனை வாட்டி? கால் டீஸ்பூன் சாப்பிடுங்கடா, உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அடர்த்தி கம்மியாக இருக்கும், ஹேர் ஃபால் தாண்டி இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதுக்கு ஏதாவது தீர்வு? அதுதான் சொன்னேன், ரொம்ப நம்ம உடம்பை போட்டு ரொம்ப சூடு பண்ணி மூளையை போட்டு டிஸ்டர்ப் பண்ணி வேண்டாம், விட்டுருங்க. பிரச்சனை வந்துட்டு போட்டு தானாகவே சரியாக போயிடும். அந்த பிரச்சனைக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம், அதை நம்மளே சரி பண்ணிக்க முடியும். அந்த நம்பிக்கையோட ஒரு வாட்டியும் போராடுறது தான். உடம்பை போட்டு சூடு ஆக்கிக்காதீங்க. கொஞ்சம் நேரம் தூங்கணும்னா தூக்கம் வந்தால் தூங்குங்க. உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கேட்கும். தூக்கம் வருதா தூங்குங்க, பசிக்குதா சாப்பிடுங்க, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாகுது நான் தூக்கம் வரல படுக்கணும் போல் இருக்குது படுத்துங்க. உங்கள் உடம்பு சொல்லும் உங்களுக்கு எல்லா விஷயமே. நம்ம என்னவோ குறையா இருக்குது, என்னவோ குறையாது, ஒன்றும் குறையில. வெளியில் போய் சுற்றிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும். அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், நல்லாயிருக்கும். சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா, நிறைய டிப்ஸ். ரொம்ப நன்றி. எனக்கு கேட்டுகிட்டே இருந்தால் நிறைய சொல்லிட்டு இருப்பேன், இன்னைக்கு ஃபுல்லாக பேசுவேன். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Taranam Homes.